எஜமா எஜமா, ஒரு சந்தோஷமான செய்தியோட வந்திருக்கேன். என்னடா இவ்வளவு சந்தோஷமாக கூக்குரல் போடுகிறாய்? என்ன அந்த தித்திப்பான செய்தி? அந்த அலாவுதீன் குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக பிடித்துக் கொண்டு வந்து விட்டாயா? எங்கே எங்கே அந்த பூதங்கள்? இப்ப அது நடக்கல, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நடந்தே தீரும். இப்ப நான் சொல்ல வந்த செய்தியே வேற. அது என்னடா வேற செய்தி? சீக்கிரம் சொல்லி தொலையடா. எஜமா, பூமியில எத்தனை பூத குடும்பங்கள் இருக்கு? என்ன என்னை கேள்வி கேட்கிறாயா? இல்ல எஜமா, பூமியில எத்தனை பூத குடும்பங்கள் இருக்கு சொல்லுங்க. அந்த கேடுகட்ட அலாவுதீன் குடும்பம் மட்டும் தான் இருக்கிறது. இல்ல எஜமா, வேற 3 பூதங்களும் பூமியில வசிக்குது, அதுவும் சென்னையில. நான் சொல்றது உண்மை எஜமா. நீங்க கொடுத்த இந்த பூத கண்ணாடி மூலமா நான் பார்த்தேன் 3 புது பூதங்க, அதுவும் ஆண் பூதங்க. சாதாரண உடையில மக்களோட மக்களா பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அது மட்டும் இல்ல, இந்த பூத கண்ணாடி மட்டும் இல்லைன்னா அவங்கள நான் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. யோசிக்காதீங்க எஜமா, நான் சொல்றது உண்மை, என்ன நம்புங்க. பூலோகத்தில் எப்படி வேறு புது பூதங்கள்? நீ சொல்வது உண்மை என்றால் அவர்கள் ஏன் பூமிக்கு வந்தார்கள்? அவர்கள் நோக்கம் என்ன? அவர்கள் வந்திருப்பது மூசா குடும்பத்திற்கு தெரியுமா தெரியாதா? அவர்கள் மூசா குடும்பத்திற்கு வேண்டியவர்களா இல்லை வேண்டாதவர்களா? இதில் ஏதாவது சூது அடங்கி உள்ளதா? என்னை பழிவாங்கும் நோக்கம் உள்ளதா? இப்படி 1000 கேள்விகளும் குழப்பங்களும் என் மனதில் எழுகின்றன. ஆனா என் குழப்பம் ஒன்னே ஒண்ணுதான் எஜமா. அது என்ன குழப்பம்? புதிய பூதங்களை பிடிச்சிட்டு வரதா, இல்ல மூசா குடும்பத்தில் இருக்கிற பூதங்களை பிடிச்சிட்டு வரதா, இல்ல ரெண்டையும் சேர்த்து பிடிச்சிட்டு வரதா? முட்டாளே, அவர்கள் புதிய பூதங்களோ பழைய பூதங்களோ, நல்ல பூதங்களோ கெட்ட பூதங்களோ, மூசா குடும்பத்துக்கு உறவோ பகையோ, என்னை பொறுத்த மட்டில் எல்லா பூதங்களுமே எனக்கு எதிரிகள் தான். அத்தனை பூதங்களும் சேர்ந்து ஒன்று கூடித்தான் என்னை குடுவையில் அடைத்து இந்த பூமியில் புதைத்தார்கள். ஆக மொத்த பூதகுலமே எனக்கு எதிரிகள் தான். எத்தனை பூதங்களை கொன்றாலும் கொல்ல கொல்ல எனக்கு சந்தோஷம்தான். போ, அந்த பூதங்களை பிடித்து கொண்டு வா. போ. இதோ புறப்பட்டு விட்டேன், வெற்றியுடன் திரும்பி வருகிறேன் நினைக்குமா. பாலு, நீ மூசா வீட்டுக்கு வழி சொன்ன இடத்துல போலீஸ் பூத் இருக்கிறத பார்த்து ரொம்ப கடுப்பாயிட்டாங்க போல இருக்கு. ஆமா, இப்போ மட்டும் நம்ம அவங்க கண்ணுல பட்டோம் நம்மள பஸ்மமாக்கிடுவாங்க. அதனால பார்த்து ஃபாலோ பண்ணு. வா. ஒரு பொடி பய ஏமாத்திட்டானே. பொடி பயல் அல்ல அவன், தடி பயல். பொடி பயலோ தடி பயலோ, அவன் ஏமாற்றியதை பற்றி எத்தனை மணி நேரம் பேசிக் கொண்டிருப்பீர்கள்? சரி சரி, அடுத்து என்ன செய்யலாம் அதை பற்றி கூறுங்கள். ரசூல், அரசர் கரீம் எம்மை கவனிக்கும் பொறுப்பை மட்டுமே உம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார். எம்மை அதிகாரம் செய்யும் உரிமையை தரவில்லை. எனவே அவர் கொடுத்த வேலையை மட்டுமே செய்தால் போதும். என்ன கோபமா பேசிக்கிறாங்க? சண்டை போடுறாங்க போல இருக்குடி, கம்முன்னு பாரு. ஏய், அங்க பாரு. இந்த ஏரியாவுல தானே சுத்திட்டு இருந்தாங்க, எங்க போனாங்க? என்னடா மண்டோர எங்க வந்துட்டா? அநேகமா அமைச்சர்களுக்கு ஆப்பு தான் நினைக்கிறேன். சைலண்டா ரெடிக்க பாரு.
கட்சிக்கு நல்லதுதான். கம்முனு பாரு. என்ன தம்பி, யார் நீ? உனக்கு என்ன வேணும்? நீங்க தான் வேணும். வித்தியாசமான வேடத்தில் இருக்கிறான். ஏதோ புத்தி சுவாதீனம் இல்லாதவன் போல தெரிகிறான். யாரை பார்த்து புத்தி சுவாதீனம் இல்லாதவன்ற? நீ புத்தி சுவாதீனம் இல்லாத ஆளு, இவரு புத்தி சுவாதீனம் இல்லாதவர், இவரு புத்தி சுவாதீனம் இல்லாதவர். சபாஷ் மண்டோரா. டேய் பார்த்து தொலைய போறான்டா, கம்முன்னு இருடா. சரி சரி, நீ போய் விளையாடு. நாங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன முக்கியமான விஷயம்? அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ போடா. இப்ப சொல்லலன்னா கடிச்சு வச்சிடுவேன். நாங்கள் மந்திரம் தெரிந்த பூதங்கள், உன்னை அழித்து விடுவோம், ஜாக்கிரதை. அப்படியா? எனக்கு தான் நீங்க 3 பேரும் பூதங்கன்னு தெரியுமே. எப்படி தெரியும்? இதோ இந்த பூத கண்ணாடி வழியா தான் பார்த்தேன். வெச்சாண்டி ஓப்பு. என்ன லுக்கு பாருங்க. சரி வாங்க, எங்க இடத்துக்கு போய் செத்து செத்து விளையாடலாம். ஓம் பூத வஸ்து வசிய நமோ நமஹ. ஏண்டி டென்ஷனா இருக்க? சந்தோஷமா இரு. அங்க பாரு. అక్కడ చూడు. இந்த சந்தோஷமான விஷயத்தை முதல்ல எஜமா கிட்ட சொல்லணும். பூதங்களை கூட்டிட்டு அப்பிட் ஆயிட்டானே. இப்ப என்னடா பண்றது? நோ டென்ஷன். முதல்ல கௌதம் கோரி கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து மூசா கிட்ட சொல்லுவோம். Sing in the rain. I am swing in the rain. I want more in the rain. கம்முன்னு இரு. வா. ஓகே. பூத கண்ணாடியுடன் சென்ற மண்டோரா இன்னும் எந்த தகவலையுமே கொண்டு வரவில்லை. ஏன், என்ன ஆயிற்று? யாரிடமாவது மாட்டிக்கொண்டானா? எஜமா, வெற்றி வெற்றி வெற்றி. டேய் மண்டோரா, என்னடா உனக்கு சம்பந்தமில்லாத வார்த்தைகளை சந்தோஷமாக கூறி ஏலம் போடுகிறாய்? விஷயம் தெரிஞ்சா நீங்களும் வெற்றி முழக்கமிட்டு சந்தோஷப்படுவீங்க எஜமா. என்ன, அந்த பூதங்களை பிடித்து கொண்டு வந்திருக்கிறாயா? எப்படி கண்டுபிடிச்சீங்க எஜமா? இதை கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் என்ன உன்னை போல முட்டாளா? சரி மண்டோரா, பூதங்களை விடுவி. சரிங்க எஜமா. யார் இந்த கிறுக்கன்? இந்த கிறுக்கன் அந்த கிறுக்கனோடு கொண்டு வந்து விட்டு விட்டானே நம்மை. அப்படிதான் தெரிகிறது. அடே மானிட பிசாசுகளே, எங்களை எதற்காக சிறைப்பிடித்திருக்கிறாய்? முட்டாளே! என் பரம விரோதிகளான பூத குலத்தைச் சேர்ந்த மூட பூதங்களே, என்னிடத்திலே வந்து நின்று கொண்டு என்னையே மானிட பிசாசு கிறுக்கன் என்று கூறுகிறீர்களா? அப்படியே மிதித்து அழித்து விடுவேன், ஜாக்கிரதை. டேய் மண்டோரா, போனவுடன் இப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து கூட்டிக் கொண்டு வந்தாயா? ஐயோ எஜமா, ஏன் இப்படி அநியாயமா என் மேல பழிய போறீங்க? நான் எல்லாம் இப்படி சொல்லவே இல்ல. பூதகுல மடையார்களே, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு பேசாம இருக்கீங்களா? என்ன பேசுகிறீர்கள்? நாங்கள் யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் நீங்கள் யார் என்பதோ, நாங்கள் ஏன் கடத்தப்பட்டோம் என்பதோ எங்களுக்கு தெரியவில்லை. பிறகு எப்படி நாங்கள் பேசாமல் இருக்க முடியும்? சொல்லுங்கள், நீங்கள் யார்? இவன் யார்? எந்த விதத்தில் நாங்கள் உங்களுக்கு விரோதிகள்? நாங்கள் பூலோகம் வந்து 6 மாதம் தான் ஆகிறது. இதற்கு முன்னாடி நாங்கள் உங்களை பார்த்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி நாங்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணி இருக்க முடியும்? அட மூடக்குல பெருமக்களே, நமக்கிடையேயான பகை இன்றோ நேற்றோ வந்ததல்ல. அது 2000 ஆண்டுகளுக்கு முன் உங்கள் பூதகுல முன்னோர்கள்
எனக்கு இந்த அசீம் பதூதாவுக்கு செய்த சதித்தான் மறக்க மன்னிக்க முடியாத மாபெரும் குற்றம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அளவற்ற சக்திகளும் அழிவற்ற ஆயுளும் கொண்டு உங்கள் பூதகுலத்தை அடக்கி ஆள வந்த என்னை ஒரு கெட்ட சந்தர்ப்பத்தில் அப்போதைய உங்கள் தலைவன் அம்ஜத் கான் சிதைத்து சிறிதாக்கி ஒரு குடுவையில் அடைத்துக் கொண்டு வந்து இந்த பூலோகத்தில் புதைத்து விட்டு போய்விட்டான். பிற்பாடு என் கூடவே சிறைப்பிடித்து வந்த உங்கள் பூதகுல பக்ஷீஷை வைத்து மூசாவின் இரக்கத்தை பெற்று அவனால் நான் விடுதலையானேன். நான் மூசாவால் விடுதலையானாலும் என்னை 2000 ஆண்டுகள் இந்த பூமியில் புதைத்து வைத்திருந்த பூதகுலத்து இளவரசன் என்ற கோணத்தில் மூசாவும் அவனுடைய குடும்பமும் என் முழுமுதல் எதிரிகள். அவர்களை பிடித்து அதே போல் பூமியில் புதைக்க தேடிக்கொண்டிருக்கும் போதுதான் அவர்களது அஞ்ஞான வாசத்தை கெடுக்க அவர்களை தேடி பூலோகம் வந்த நீங்கள் மண்டோராவிடம், அதாவது என்னிடம் வசமாக மாட்டிக்கொண்டீர்கள். விசுவாசம் மிக்க எனது வேலைக்காரனே மண்டோரா, எனது கட்டளையை சிரமேற்கொண்டு இந்த பூதங்களை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்த உன்னை நான் மனதார பாராட்டுகிறேன். நன்றி எஜமா. மூசாவையும் அவனது குடும்பத்தாரையும் சிறைப்பிடித்து வந்தவுடன் அவர்களோடு சேர்த்து இவர்களையும் பூமியில் புதைத்து விடலாம். வாயை மூடுங்கள். விட்டு விடவா இத்தனை கஷ்டப்பட்டு உங்களை பிடித்து வந்தோம்? இல்லை பதுதா, உம்மை பூமியில் அடைத்தது பூதகுல அரச குடும்ப முன்னோர் அம்ஜத் கான் என்றால் நீர் இன்றைய பூதகுல அரச குடும்பமாகிய மூசா குடும்பத்தை மட்டும் பழி வாங்குவதுதானே நியாயம். அதை விட்டுவிட்டு சாதாரண பூதங்களாகிய எங்களையும் எதிரியாக நினைத்து நினைப்பேன். உங்களையும் என் எதிரிகளாக நினைப்பேன். பூதலோகத்தில் இருக்கும் ஒரு சிறு பூச்சிப்புழுவை கூட என் எதிரியாக நினைப்பேன், அழிப்பேன். என்னை பிடித்து புதைத்த அந்த அம்ஜத் கானாக இருந்தாலும் எனக்கு எதிராக ஒட்டுமொத்த பூதகுலமும் ஒரே அணியாக திரண்டு நின்று அவனுக்கு ஆதரவளித்த அந்த நிமிடத்தை என் உயிர் உள்ளவரை மறக்க மாட்டேன். உங்கள் பூதகுலத்தை சேர்ந்த யாரையும் நான் மன்னிக்கவும் மாட்டேன். மண்டோரா, இவர்களை கவனமாக பார்த்துக்கொள். உத்தரவு எஜமா. இவங்க 2 பேரும் சொல்றத பார்த்தா அந்த பன்னாட மண்டோராக்கு இவ்ளோ சக்தி இருக்குமான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சக்தியுள்ள அந்த மந்திர பூதங்களே புடிச்சிட்டு போயிட்டானா? என்ன கௌதம், அதான் அப்பவே மூசா சொன்னான்ல, அவன் மந்திர சக்தி உள்ளவன், அவன் கிட்ட கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணுங்கன்னு. ஆனா அதெல்லாம் பத்தி கவலைப்படாம இந்த குண்டை இன்னைக்கு பூதங்களை பிடிக்கும் போது அங்க நின்னுக்கிட்டு குத்தாட்ட வரம் போடுறான். மவனை இன்னைக்கு மாட்டிருந்த உன் கதி அதோ கதிதான். குண்டோதரி, இந்த கிரேட் பாலு
அந்த மண்டோராவை விட பல மடங்கு சக்தி படைச்சவன். பல பூதங்களையும் பேய் பிசாசுகளோட புடிய பிடிச்சு போட்டு பேனை பின்னி எடுத்தவன். இந்த மண்டோரா என் கால் தூசுக்கு சமம். சரி சரி, நீ உலக மகா வீரன்னு எங்களுக்கு தெரியும். முதல்ல நம்ம மூசா கிட்ட அந்த 3 அமைச்சர்கள் கடத்தப்பட்ட விஷயத்த சொல்லணும். அதுக்கு என்ன வழி? நம்ம வழக்கமா மூசா கடைக்கு எந்த ரூட்ல போறோமோ அதே ரூட்டு தான். டேய் அடங்கு, அது எங்களுக்கு தெரியாதா? இப்ப போய் சொல்லணுமே, அதுக்கு என்ன வழின்னு கேட்டேன்டா. திரும்பி அதே ரூட்டை கேக்குறான். டேய் கௌதம். டேய் பாலு, எப்படி சீரியஸான விஷயத்த ஒன்னால மட்டும் அப்படி காமெடியா எடுத்துக்க முடியுது? சொல்றேன் கேட்டுக்கோ. அதுக்கு ரொம்ப ஞானம் வேணும், ரொம்ப ரொம்ப புத்தி வேணும், மனசு ரொம்ப பக்குவப்படணும். இடுக்கல் வருங்கால் நடுங்க. ஏய் படவா, என்ன விட்டா பேசிக்கிட்டே போற? சரி விடு, பேசிட்டே போல, பேசிட்டே வரேன். இப்போ மேட்டர் சொல்லு. டேய் பாலு, நீ ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவனை விடு கௌரி. மூசாக்கு தான் இப்ப சக்தி வந்துடுச்சுல, கடைக்கு எதுக்கு போகணும்? இங்கேயே கூப்பிட்டா என்ன? ஆமா, அது கூட நல்ல யோசனை தான். ஆமா, சரி வாங்க கூப்பிடுவோம். மூசாவா 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 மூசாவா